Assalamu alaikum guys, how are you? Eid Mubarak for everybody. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே குயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது நியூயார்க்கில். அங்கே அஸ்டோரியா பார்க்கில் அங்கே தான் நாங்கள் பெருநாள் கொண்டாடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பெருநாள் தொழுகைக்கு வேண்டிய இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டங்க. கிட்டத்தட்ட 5,000 பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கண்ட்ரியில் உள்ள முஸ்லீம் மக்களும் நியூயார்க்கில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம் மக்களும் அந்த இடத்துக்கு தான் இப்போ தொழுக வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். நான் நியூ ஜெர்சிலேருந்து கிளம்பி நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு மீட்டப் போடலான்னு சொல்லிட்டு இங்கே தொழுக வந்தேன். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபுல்லு, பார்க்கிங் ஃபுல்லு. சரி எப்படியாச்சும் ஒரு இடத்த பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு போட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பசங்கள்லாம் நின்றுட்டுருக்கோன்னு சொன்னாங்க. ஐயோ செம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரத்தில் போயிட்டுருக்கு, செம்மையாக இருக்குல்ல. ஆமாம், இப்போ பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க. இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை பெருநாள் தொழுகையில் நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வர்றது. நியூயார்க்கில் பெருநாள் தொழுகை. ஐயோ அங்கே பார்த்திங்கன்னா பசங்க நின்றுட்டுருக்காங்க. நம்ம பசங்க எல்லாம் நம்ம தமிழ் பசங்க ஃபுல்லாக ஒரு கேங்காக நின்றுட்டுருக்காங்க, கைலி ஊற்றிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். சரியான ஸ்பாட்டு, நல்ல அட்மாஸ்பியருங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ரிவர் போயிட்டுருக்கு. அங்கே பிரிட்ஜு எல்லாமே ஆனால் சரியான டிராஃபிக்கு, அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே பெரிய டிராஃபிக்காக இருக்குது. ஆனால் நல்லா இருந்தது. வெதர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான வெதரு. அந்த அளவுக்கு குளிரும் இல்லை, ரொம்ப வெயிலாகவும் இல்லை. ரொம்ப அருமையான ஒரு கிளைமேட்டாக இருந்தது. அப்புறம் நீங்கள் எங்கே பெருநாள் தொழுதிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கீங்களா, தொழுதுருக்கீங்களா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் எப்படி பெருநாள் போச்சு, எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க, எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் ரமதான் முபாரக். நல்லா சந்தோஷமாக இருங்க ஃபேமிலியோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட போயாச்சு. போனாக்கா அவர் பயங்கரமாக கவனிச்சிட்டாரு. அது பார்த்திங்கன்னா எல்லா ஊரில் கிடைக்கிற மாதிரியே இங்கே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாரு. போய் ஒரு கட்டிட்டு வந்தாச்சு. ஏன்னா ஃபுட்டுன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே சரி டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனால் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாரு. வட்டலப்பம், பொரிச்ச ரொட்டி, இடியாப்பம், ரொட்டி, கரியானம், கடல் பாசி எல்லாமே பண்ணி வச்சுருந்தாரு. அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.